இனிய இதயங்களே, சாண்டி குமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால பேக்ரவுண்டில் இந்த செட்டப் இல்லாமல் நார்மலாக வீடியோ எடுக்கிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி என் பார்வையில் எந்த திரைப்படத்தை பார்க்க போகிறோம்னா, டிமாண்டி காலனி பாகம் 2. டிமாண்டி காலனி 2015 அஜய் ஞானமுத்து அவர்கள் இயக்கி திரு அருள்நிதி அவர்கள் நடித்து வெளியான இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படமாக இருந்துச்சு. இப்போது அதோடைய கண்டினியூஷன் மாதிரி தான் அந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. டிமாண்டி காலனியோடைய முதல் பாகத்தோடைய கிளைமேக்ஸ் காட்சி தான் இந்த ட்ரெய்லரோட தொடக்கத்தில் காட்டுறாங்க. கண்டினியூஷன் மாதிரி தான் தெரியுது. பிரியா பவானி சங்கர் அவர்கள் நடிச்சிருக்காங்க, அப்புறம் பிக் பாஸ் அர்ச்சனா, அப்புறம் திரு அருள் பாண்டியன் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஒரு அப்டேட் வெர்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அதில் ஒரு ரூம்குள்ளே எவ்வளோ விஷயம் எடுக்க முடியுமோ, காட்சிப்படுத்த முடியுமோ அது காட்டியிருப்பாங்க. இது கொஞ்சம் நிறையா விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்கு நிறைய மெனக்கெட்டிருக்காங்கன்னு தோணுது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. உதாரணத்துக்கு ஒரு சீன் அருள்நிதி அவர்கள் இந்த தொண்டையில் அந்த கை விட்டு அந்த ரத்தத்தோட இந்த விரலை உள்ளே விட்டுட்டு எடுக்கிற மாதிரியான காட்சி அவ்வளோ யதார்த்தமான சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. திரு சாம் சிஎஸ் அவர்களுடைய பின்னணி இசை இந்த ட்ரெய்லரில் ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கான ஒரு பின்னணி இசை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. அவரோட இசையெல்லாம், பின்னணி இசையில் சாம் சிஎஸ் ஒரு தனி இடம் பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் அது இன்னும் பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். டிமாண்டி காலனி பாகம் 2 வெஞ்சன்ஸ் ஆஃப் அன்ஹோலியா இந்த சப்டைட்டில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அஜய் ஞானமுத்து அவர்களுடைய அந்த ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு கதைக்களத்தோடு தான் வராருன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரோட கடைசி எண்டில் அந்த வெள்ளைக்காரர் அவர் தானே அந்த பேயாக இது பண்ணுறவர். அவர் கடைசியாக அந்த டன்னு அந்த சுத்தியில் அது என்ன வச்சு தட்டுற மாதிரி சத்தம் இருக்குல்ல, அருள்நிதியும் இந்த பேய் கதாபாத்திரம் அந்த வெள்ளைக்காரர் அவர் 2 பேரும் சந்திக்கிற மாதிரி ட்ரெய்லர் முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படம் ஒரு நல்ல எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.